Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸர்சைஸ் 8.1ல கொஸ்டின் நம்பர் 7. Find the standard deviation of first 21 natural number. Method 1 வந்து direct formula. இப்போ standard deviation of n natural number அப்படிங்கிறப்ப sigma is equal to square root of n square minus 1 divided by 12. இந்த கொஸ்டினுக்கு நமக்கு 21 நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்களா, அப்போ n ஈக்குவல் டு 21 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சு. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 21 ஸ்கொயர் மைனஸ் 1 தென் டிவைடட் பை 12. 21 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப நமக்கு 441. ஸோ 441 மைனஸ் 1 டிவைடட் பை 12. இப்போ ஃபைனல் வேல்யூ 440 divided by 12. நமக்கு 440 12. இங்கே 4ங்கிறது காமனாக இருக்கா, அப்போ இங்கே 110 then denominatorல 3 times. So square root of 110 divided by 3. நமக்கு கேன்சல் பண்ணுறப்ப 36.6666 அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.6666. இப்போ இதுக்கு வந்து நமக்கு ரூட் எடுக்கணும். இப்போ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கிடையாது, அப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பர் எழுதிடலாம். 36.6666 அப்படின்ட்டுருக்கு. எப்பயுமே நம்ம பேராக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் அப்படிங்கிறப்ப 36 அப்படி இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்கிற பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 6 பாசிபிள். இப்போ 6 டைம்ஸ் ஆஃப் 6 36. தென் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிறப்ப 0. நெக்ஸ்ட்டு இந்த பேர் இன்சர்ட் பண்ணுவோமா, அப்போ 66. இங்கே பாயிண்ட் இருக்குது, ஸோ நமக்கு டெசிமல் தான் இங்கே. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இங்கே என்ன போட்டிருக்குமோ அதே தான் ஆட் பண்ணுமா, அப்போ 6 + 6 தென் 12 இங்கே. இப்போ ரெண்டோட பிளேஸ் வேல்யூ நமக்கு ஒரே நம்பர் தான் வரணும். இங்கே 1ன்னு போட்டால் கூட நமக்கு 121 வரும். ஸோ கிரேட்டர் தென் அப்படின்ட்டு இருக்குது. அப்போ இந்த நம்பரையும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இங்கே 66 தென் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இன்சர்ட் பண்ணுறதுனால இங்கே 0 ரீப்ளேஸ் பண்ணுவோமா. தென் இப்போ 1 to 0 எந்த நம்பர் வந்து பாசிபிள். இப்போ 5 டைம்ஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு க்ளோஸராக இருக்கும். 6025. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 641. த நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ இங்கே 5 ஆட் பண்ணனால சேம் 5 தான் இங்கேயே யூஸ் பண்ணுவோம். தென் 1210. இப்போ இந்த பிளேஸோட வேல்யூ கண்டுபிடிக்கும். ஆல்ரெடி நம்ம டெசிமல் யூஸ் பண்ணியாச்சு, ஸோ இங்கே டைரெக்டாக நான் 2 0 ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 64,100க்குள்ளார நமக்கு எந்த நம்பர் பாசிபிலிட்டி இருக்கும். இப்போ இங்கே 6 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 6 டைம்ஸ் ஆஃப் 12106 அப்படிங்கிறப்ப நமக்கு கிரேட்டர் தென் திஸ் வேல்யூ. அதனால் இங்கேயும் 5 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் 5 டைம்ஸ் ஆஃப் 12105 நமக்கு 60525. இது மாதிரி கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பட் நமக்கு ஆல்ரெடி 3 டெசிமல் வந்துருச்சு, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 36.6666 அப்படிங்கிறப்ப 6.055. நம்ம எப்பயுமே 2 டெசிமல் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ 6.06 அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 21 நேச்சுரல் நம்பர் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 6.06. சேம் கொஸ்டின் மெத்தட் 2. இப்போ இங்கே வந்து நம்ம டைரெக்டாக ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கான ஃபார்முலா யூஸ் பண்ணல, ட்ரெடிஷ்னல் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை n மைனஸ் சம்மேஷன் xi பை n தென் ஸ்கொயர். சம் ஆஃப் natural number is equal to
n into n plus 1 divided by 2. நமக்கு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 21 நேச்சுரல் நம்பர் அப்படின்ட்டு. அப்போ n is equal to 21 அப்படின்ட்டு ரீப்ளேஸ் பண்ணால் போதும். ஸோ 21 times of 21 plus 1 then divided by 2. 21 times of 22 divided by 2. Then 22, 2. நமக்கு 11 times of, அப்போ 21 times of 11. Then final value 231. இது வந்து summation of xi, அதாவது n natural நம்பரோட value. Next, sum of n natural number square value. அப்போ 1 square, 2 square, then up to 21 square வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். பட் நம்ம ஒவ்வொன்றா பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இப்போ சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 தென் 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6. நம்ம ஒவ்வொன்றா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக டைரக்ட் ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ என்னோட வேல்யூ 21 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ 21 times of 21 plus 1 and 2 times of 21 plus 1 then divided by 6. 21 times of 22 then 2 times 21 42, 42 plus 1 43 divided by 6. இப்போ 6 அப்படிங்கிறப்ப 2 times 3 இங்கே 7 times 3 then 2 இங்கே கேன்சல் ஆகிறப்ப நமக்கு 11 டைம்ஸா, அப்போ 7 times of 11 times of 43. ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணுறப்ப 3311. இப்போ நமக்கு சம்மேஷன் ஆஃப் xi ஸ்கொயர் வேல்யூவும் தெரிஞ்சிருச்சு, அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் xiயும் தெரிஞ்சிருச்சு. இப்போ டைரக்ட் ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு square root of summation xi square divided by n minus summation xi by n then square. இப்போ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணுறப்ப 3311 divided by என்னோட வேல்யூ 21 minus 231 divided by 21 then square. இப்போ இது ரெண்டுமே டைரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு 1 டைம்ஸ் இங்கே 11 டைம்ஸ் தென் 3311 டிவைடட் பை 21 மைனஸ் 11 ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப 121. நமக்கு காமன் டினாமினேட்டர் வேணும், அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3311 மைனஸ் 121 times of 21 then whole divided by 21. The next 3311 minus 2541 then common 21. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு 770 divided by 21. இங்கே 7 வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. தென் இங்கே 110 டைம்ஸ், பாட்டமில் ஜஸ்ட் 3 டைம்ஸ். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 110 divided by 3 is equal to square root of 36.6666. அப்படியே போயிட்டே இருக்கா? இப்போ நமக்கு இதே ஸ்டெப்பு தான் ஃபஸ்ட் மெத்தட்லேயும் வந்துச்சா? ஸோ 36.666 அப்படிங்கிறப்ப நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறப்ப ஃபைனல் ஆன்சர் வந்து 6.055. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 6.06. அப்போ சேம் ஆன்சர் தான் இங்கேயும் வரும். இப்போ ஃபைனல் ஆன்சர் 6.06. தேங்க்யூ.